வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது எம்.சிகா ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன். செய்தியாசிரியர் எம்.டி. லூசியஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். நீ கூத்தாடி அர்ச்சுனாவை தாக்கிய சந்திரசேகர், உள்ளாடைக்கும் புணர்வுக்கும் வித்தியாசம் தெரியவில்லை என அர்ச்சுனா பதிலடி. யாராவது அருகில் வந்தால் வெட்டுவேன், தம்பியை சரமாரியாக வெட்டிய அண்ணன், காரணமும் வெளியானது. ஈஸ்டர் தாக்குதலின் சூத்திரதாரிகள் அரசாங்கத்துடன் என பகிரங்க குற்றச்சாட்டு. இலங்கையில் உள்ள அதிவேக நெடுஞ்சாலைகளில் இன்று முதல் ஆரம்பமாகவுள்ள புதிய வசதி. கொழும்பு குழந்தைகள் மருத்துவமனையில் பதிவான சம்பவத்தால் பரபரப்பு, தீவிர விசாரணை ஆரம்பம். கொலையாளியை தேடிச் சென்ற போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. 257 பேர் பாதிப்பு, தீவிரமடையும் கொரோனா தொற்று. உள்நாட்டு செய்திகள். கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகருக்கும் யாழ் மாவட்ட சுயேட்சை குழுவின் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் நிலவியது. இருவரும் ஒருவருக்கொருவர் கடுமையாக சாடிக் கொண்டனர். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற உற்பத்தி வரி சட்டத்தின் மீதான விவாதத்தில் உரையாற்றிய சுயேட்சை குழுவின் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா, அமைச்சர் பாதைகளை புனரமைக்க போகிறார்கள். அமைச்சர் பாலத்தை நான் பயந்து விட்டேன் என்றால், ஒரு புணர்ச்சி என்பது ஒரு ஆணும் பெண்ணும் செய்வதுதான் புணர்ச்சி. புனரமைப்பது வேறு, புனரமைப்பது வேறு. அமைச்சர் பாதைகளையும் பாலங்களையும் புனரமைக்க போகின்ற போது நான் பயந்து விட்டேன். ஆளும் தரப்பில் உள்ள வடக்கு மாகாணத்தின் 2 பாராளுமன்ற உறுப்பினர்களின் வாய்களை மூடுமாறு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை கேட்கின்றேன். அவ்வாறு செய்தால் நீங்கள் அங்கே வெற்றி பெறுவீர்கள். ஒருவருக்கு உள்ளாடைக்கு எவ்வாறு கூறுவார்கள் என்பது கூட தெரியாமல் இருக்கிறது. சரியான தமிழ் தெரியாது. எப்படி இவர் வடக்கிற்கு வந்து மக்களுக்கு உதவி செய்ய போகிறார்? ஜெட்டி என்றால் உள்ளாடையாகும். படகை நிறுத்த ஜெட்டியை செய்வதாக கூறுகின்றார். புனரமைப்புக்கும் புணர்வுக்கும் வித்தியாசம் தெரியாதவராக இருக்கின்றார். இதனால் அரசாங்கத்திற்கு ஒன்றையே கூறுகின்றேன், இவர்கள் இருவரின் வாய்களை மூடி அந்த இடத்திற்கு வேறு யாரையாவது நியமித்து அபிவிருத்தி குழு கூட்டங்களுக்கு வேறு யாரையாவது அனுப்புங்கள், இல்லை என்றால் தேசிய மக்கள் சக்தியின் பெயரை இல்லாமல் செய்வேன் என்றார். මෙයාගේ කටවාට අරයාගේ කටවාට කරුණා කරලා කාටවත් කතා කරන්න එපා කියන ඔයගොල්ලෝ කට්ටියට. එතකොට නිකම මිනිස්සු දිනයි. නිකම ඔයගොල්ලෝ ඒ කට්ටිය දිනයි උතරේ. මම දැම්ම කියන්න මම හැමෝටම හම්බලා කිව්වා කැන්ටින් එකේ. මේ ආවිල්ලා කියනවා අණ්ඩවයාර එකට. අණ්ඩවයාර එකට තියෙන දෙමළ දන්නේ නැත්තම්. මෙයා කොහමද උතරට ආවිල්ලා උතර මිනිස්සුන්ට උදව් කරන්නේ? ඔබතුමාගේ කාලය අවසන්යි. අණ්ඩ මේ ආවිල්ලා කියනවා අණ්ඩවයා හදනවා කියලා. තපරේ දෙන්න. එතකොට ජට්ටි කියන්නේ අණ්ඩවයා. අණ්ඩවයා කොහමද ගවන්නේ මේ බෝට් එක නවත්තන්න? ඒක ජෙටි. Jetty is something different from the jetty. තපරේ දෙන්න. එතකොට මම එකක් කියන්නම්. මම මේ ඉන්න ආණ්ඩුවට එකක් කියන්න තියෙන්නේ. මේ දෙන්නාගේ කට වහලා මේ වෙන කවුරු හරි දෙන්න දාලා ওই DCC මීටින් වලට ඇමති කරන වෙන එකෙක් දුන්නා. හොඳයි ඔබ ඉතුරු ටිකත් මරන්නේ නැත්නම් මම මරනවා MPP ඉතුරු ටික. අවසන් කරන්න. MPP ගේ නම මම නැති කරනවා මෙයා නිසා. Thank you so much. இவ்வேளையில் ஒழுங்கு பிரச்சனையை முன்வைத்து எழுந்த கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகர், මගේ නම සඳහන් කරලා පට්ටපල් බොරු කියනවා. හරිද? அதாவது எந்த பேரை யூஸ் பண்ணி ஜட்டியா என்பதை விட ஜட்டியை தூக்கி இவருடைய தலையில போட்டுக்கொண்டு அது நாறுதுன்னு சத்தம் போட்டு கொண்டு போறான் எல்லா இடமும் பார்த்து. பேசுகின்ற மொழியை கொச்சப்படுத்துகின்ற, பேசுகின்ற பிரதேச ரீதியாக மலையக மக்களை கொச்சப்படுத்துகின்ற, பெண்களை கொச்சப்படுத்துகின்ற, அந்த கொச்சப்படுத்தலின் காரணமாக இம்முறை தேர்தலில் ஒரு பிரதேசம் ஒரு உறுப்பினரை கூட பெற்றுக்கொள்ள முடியாத வக்கில்லாமல் இருக்கின்ற கூத்தாடி மாத்திரமல்ல, இவன் பெரிய ஒரு கூத்தாடி. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு வெளிநாட்டில் இருக்கின்ற எல்லோருமே கழுவி ஊத்துகின்றார்கள். காசு வாங்கி வசூல் மன்னன் தேர்தலின் பொழுது வெளிநாட்டு மக்களுடைய காசுகளை சுரண்டிய ஏமாற்றிய வசூல் மன்னன் அர்ஜுனா என்பதுதான் இன்றைக்கு இவனுடைய பெயராக இருக்கிறது. අපේ දෙමළ මිනිස්සු දෙමළ ඩයස්පෝරා. එතකොට මට සල්ලි දුන්නා කෝටි ගණන්. මම දැන් කියන්න. මගේ ඉලෙක්ෂන් එකට සල්ලි දුන්නා. මම මිනිස්සුගේ වෙනවට වැඩ කරන්නේ. මම ජොබ් එකක් කතා කරලා ડોක්ටර් ගමක් කතා කරලා අතෑරිලා ඊට පස්සේ හොස්පිටල් ඩිරෙක්ටර් පෝස්ට් එකක් කතා කරලා මෙතනට ආවේ පොලිටික්ස් කරන්න නෙවෙයි. Thank you.
பதுளை நகர மையத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை சகோதரர் ஒருவர் தனது தம்பியை சுமார் 10 நிமிடங்கள் கோடரியால் வெட்டி காயப்படுத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பதுளை அமுல்வல்பிட்டிய பகுதியை சேர்ந்த குறித்த சகோதரர்கள் இருவருக்கிடையே இருந்து வந்த நீண்ட நாள் பகை காரணமாகவே நேற்று செவ்வாய்க்கிழமை குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் படுகாயமடைந்த தம்பி சில மாதங்களுக்கு முன்னர் தனது அண்ணனை வாளால் வெட்டியுள்ளார். இதில் படுகாயமடைந்து ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த அண்ணன் நீண்ட நாட்களுக்கு பிறகு வீடு திரும்பியுள்ளார். இந்நிலையில் இந்த சம்பவத்துக்கு பழிவாங்கும் நோக்கில் அண்ணன் நேற்று மாலை தம்பியை பதுளை நகரில் வைத்து இவ்வாறு சரமாரியாக தாக்கியுள்ளார். சம்பவத்தில் படுகாயமடைந்த நபர் மிகவும் ஆபத்தான நிலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அத்தோடு பாரிய வெட்டுக்காயங்களுக்கு உள்ளான தம்பி மேலதிக சிகிச்சைகளுக்காக பதுளை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இதன் போது யாராவது அருகில் வந்தால் உங்களையும் வெட்டுவேன் என்று சந்தேக நபர் கத்திக் கொண்டிருந்ததால் அருகில் இருந்த மக்கள் அவரை நெருங்கவில்லை. பதுளை போலீஸ் நிலையத்தின் சாரதியும் மற்றும் சர்ஜென்ட் நிலந்த என்ற இளைஞனும் அங்கு வந்து சந்தேக நபரின் வார்த்தைகளுக்கு அஞ்சாமல் அவரை கைது செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல்களுடன் தொடர்புடைய சூத்திரதாரிகள் அரசாங்கத்துடன் இருப்பதாக பொதுபல சேனா இயக்கத்தின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரர் குற்றம் சுமத்தியுள்ளார். இஸ்லாமிய கடும்போக்குவாத கொள்கையுடைய பலர் ஆளும் கட்சிக்குள் அடைக்கலம் புகுந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ලංකාව මුස්ලිම් කලීෆාතයක් මුස්ලිම් රාජ්‍යයක් කරන්න ඕනේ කියලා අත්පොත් ලියපු අවුරුදු 15-20 පුහුණුව ලැබපු ඒ සියලුම දෙනා අද ඉන්නේ මේ ජාතික ජනබලවේග ආණ්ඩුවත් එක්ක. ඉතා පැහැදිලිව මම මේක කියන්නේ. இந்த அரசாங்கத்தில் பிரதி அமைச்சராக கடமையாற்றி வரும் ஒருவர் இஸ்லாமிய கடும்போக்குவாதத்தை ஊக்குவிக்கும் நபர் என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். நிட்டம்புவ பகுதியில் அகாடமி ஒன்றின் பொறுப்பாளராக குறித்த நபர் கடமையாற்றி வருவதாகவும் கடவுளுக்காக உயிர்தானம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தும் குழு ஒன்றை அவர் வழிநடத்துவதாக குற்றம் சுமத்தியுள்ளார். අදටත් නිට්ටඹුවේ තන්වීර ඇකඩමිය භාරව කටයුතු කරන නලිමිවරේ කවුද මේ නලිමිවරු කියලා කියන්නේ? நல்லாட்சி அரசாங்கத்தை விடவும் இந்த அரசாங்கம் இஸ்லாமிய கடும்போக்குவாத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதில் மெத்தன போக்கினை பின்பற்றுவதாக குறிப்பிட்டுள்ளார். தம்மை கல்லால் அடித்து கொலை செய்ய வேண்டும் என கிழக்கு மாகாணத்தில் துண்டு பிரசுரங்கள் விநியோகம் செய்யப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் போரில் தோற்கடிக்கப்பட்டாலும் அவர்களது கொள்கை ரீதியான போராட்டம் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. உலக அளவில் தமிழர்கள் பெரும் எண்ணிக்கையில் வாழ்ந்து வருவதாகவும் சிங்களவர்களுக்கு இருக்கும் ஒரே நாடு இந்த இலங்கை மாத்திரமே எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதிவேக நெடுஞ்சாலைகளில் வங்கி அட்டைகள் மூலம் பணம் செலுத்தும் வசதி இன்று புதன்கிழமை முதல் ஆரம்பிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 35 இடைமாறல்கள் மற்றும் 119 வெளியேறும் வாயில்களில் இன்று முதல் குறித்த சேவை வசதிகள் செயற்படுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு அறிக்கையொன்றை வெளியிட்டு இதனை அறிவித்துள்ளது. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை, கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலை மற்றும் மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் மீரிகம குருநாகல் பகுதியின் வெளியேறும் வாயில்களில் வங்கி அட்டைகள் மூலம் பணம் செலுத்தும் வசதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் திறமையான போக்குவரத்து சேவையை நிறுவுவதற்கும் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்களின் வாழ்க்கையை எளிதாகவும் வேகமாகவும் மாற்றுவதற்கும் அரசாங்கத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் கொள்கையின் அடிப்படையில் முன்வைக்கப்பட்டுள்ள திட்டத்தின்படி இது ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அந்த அமைச்சு தெரிவித்துள்ளது. கொழும்பு லேடி ரிச்வே குழந்தைகள் மருத்துவமனையின் 3வது மாடியில் உள்ள 7வது விடுதியில் உள்ள தாதியர் அலுவலகத்திற்குள் நேற்று காலை 11 முதல் 12 மணி வரையான நேரத்திற்குள் நுழைந்த ஒருவர் தாதியர்களின் பணப்பைகளை திருடிச் சென்றுள்ளார். சம்பந்தப்பட்ட நபர் அங்கிருந்து தப்பிச் சென்ற போது சிற்றூழியர் ஒருவர் அவரை பிடிக்க முயன்றதாகவும் அவர் தனது பையில் இருந்த கத்தியால் சிற்றூழியரின் தலையில் தாக்கிவிட்டு மருத்துவமனையின் பின்புற சுவர் வழியாக தப்பிச் சென்றதாகவும் போலீசார் தெரிவித்தனர்.
காயமடைந்த மருத்துவமனை ஊழியர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் அவரது நிலைமை மோசமாக இல்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. நோயாளிகளை பார்வையிட வந்ததாக பொய்யான காரணத்தை தெரிவித்த சந்தேக நபர் மருத்துவமனைக்குள் நுழைந்ததாகவும் அவர் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர் என்றும் பொருளை போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபரை கண்டுபிடிக்க சிறப்பு விசாரணை நடந்து வருகிறது. இந்தியாவின் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள மண்டபம் அடுத்த மரைக்காயர்பட்டினம் பகுதியில் கொலை சம்பவம் ஒன்று தொடர்பாக சந்தேக நபரை தேடிச் சென்ற போது கடற்கரை அருகே வீட்டின் பின்புறம் இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1,74,00,000 மதிப்புள்ள சுறா துடுப்புகள், சுக்கு, செருப்பு அடங்கிய 23 சாக்கு பண்டல்களை மாவட்ட போலீஸ் கண்காணிப்பாளர்கள் தனிப்பிரிவு போலீசார் நேற்று பறிமுதல் செய்து வீட்டின் உரிமையாளரை தீவிரமாக தேடி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி அடுத்த திணைக்குளம் கடற்கரையில் கடந்த சனிக்கிழமை இரவு ராமநாதபுரம் சின்னக்கடை பகுதியைச் சேர்ந்த செய்யுது அப்துல்லா என்பவர் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்தார். உடலை கைப்பற்றி போலீசார் நடத்திய விசாரணையில் செய்யுது அப்துல்லா கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. இதையடுத்து கொலை செய்த நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்நிலையில் செய்யுது அப்துல்லா கொலை வழக்கில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் மண்டபம் அடுத்த மரைக்காயர்பட்டினம் கடற்கரை அருகே வசித்து வரும் ஆசிப் என்பவரின் வீட்டிற்கு திருப்புல்லானி போலீஸ் நிலைய சிறப்பு பிரிவு போலீசார் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட போலீஸ் கண்காணிப்பாளர் தனிப்பிரிவு விசாரணைக்காக சென்றனர். ஆனால் ஆசிப் வீடு பூட்டப்பட்டிருந்ததால் வீட்டின் பின்புறம் உள்ள கடற்கரை வழியாக வீட்டிற்குள் சென்ற போலீசார் வீட்டின் பின்புறம் இருந்த குடிசையை சோதனை செய்த போது இலங்கைக்கு கடத்துவதற்காக கடத்தல் பொருட்கள் அடங்கிய 23 சாக்கு மூட்டைகள் பதுக்கியிருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து மூட்டைகளை எடுத்து போலீசார் சோதனை செய்த போது அதில் 15 மூட்டைகளில் சுறா துடுப்புகள், 4 மூட்டைகளில் சுக்கு, 4 மூட்டைகளில் செருப்புகள் இருந்துள்ளன. 23 மூட்டைகளையும் பறிமுதல் செய்த தனிப்பிரிவு போலீசார் அதனை மண்டபம் காவல் நிலையத்திற்கு எடுத்து வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாட்டின் சில பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. அந்த வகையில் மேல் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, புத்தளம், நுவரெலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டர் வரையில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மேல் சப்ரகமுவ, வடமேல், மத்திய மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். ஊவா மாகாணம் மற்றும் அம்பாறை மாவட்டத்தின் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல், தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். இதேவேளை இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. வெளிநாட்டு செய்திகள். சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங் பகுதிகளில் கொரோனா தொற்று அதிகரிக்க தொடங்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன் அடிப்படையில் சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங் பகுதிகளில் 257 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இவர்கள் அனைவருக்கும் லேசான பாதிப்புகளே உள்ளதாகவும் கண்காணிப்பு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங் பகுதிகளில் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வரும் போது கட்டாயமாக மாஸ்க் அணிய வேண்டும் என அரசு கட்டுப்பாடுகள் விதித்துள்ளது. மேலும் உலக சுகாதார அமைப்பு சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங்கில் தொற்று பரவுவது குறித்து தீவிரமாக கண்காணித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
அமெரிக்காவில் உள்ள புலம்பெயர்ந்தோருக்கு எதிராக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் $1.8 மில்லியன் வரை அபராதம் விதித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது குறித்து 4500 புலம்பெயர்ந்தோருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாடு கடத்தும் இறுதி உத்தரவு வழங்கப்பட்ட பின்னரும் அமெரிக்காவை விட்டு வெளியேறாத புலம்பெயர்ந்தோருக்கே இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக $1.8 மில்லியன் இருந்து குறைந்தபட்சம் $5000 வரையில் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. சுமார் 4500 புலம்பெயர்ந்தோருக்கு விதிக்கப்பட்டுள்ள மொத்த அபராத தொகை சுமார் $500 மில்லியன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அபராதத்தை 30 நாட்களுக்குள் செலுத்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதால் பலர் கலக்கமடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. போரினால் பாதிக்கப்பட்ட பகுதிக்குள் கூடுதல் உதவிகள் கிடைக்காவிட்டால் அடுத்த 48 மணி நேரத்திற்குள் காசாவில் 14000 குழந்தைகள் இறக்க நேரிடும் என்று ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்துள்ளது. எல்லையில் காசாவை தன் கட்டுக்குள் வைத்திருக்கும் இஸ்ரேலிய ராணுவத்தினர் கிட்டத்தட்ட 11 வாரங்களுக்கு பிறகு மட்டுப்படுத்தப்பட்ட உதவிகளை மாத்திரமே வழங்க அனுமதிக்கின்றனர். அதுவும் அமெரிக்கா, கனடா, பிரான்ஸ் மற்றும் ஐக்கிய ராஜ்யம் உள்ளிட்ட நட்பு நாடுகளின் அழுத்தத்திற்கு பிறகு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய ராணுவத்தினரின் முழுமையான கட்டுப்பாடுகளால் காசாவில் இருக்கும் மக்களும் குழந்தைகளும் உதவியின்றி வாடுகின்றனர். குழந்தைகளுக்கான உணவுகளை அயல் நாடுகள் வழங்கி வருகிற போதும் அதை இஸ்ரேல் ராணுவத்தினர் அனுமதிப்பதில்லை. இதனால் அவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குள்ளாகி இருக்கிறது. இது குறித்து கவலை எழுப்பியுள்ள ஐநா மனிதாபிமான தலைவர் டாம் பிளெச்சர், இஸ்ரேலின் முழுமையான முற்றுகைக்கு பிறகு காசாவில் குழந்தைகளுக்கான உணவு உட்பட உதவிகளை வழங்கும் லோரிகள் 5 மாத்திரமே செல்ல அனுமதிக்கப்பட்டது. இது கடலில் ஒரு துளி. உதவி இன்னும் தேவைப்படும் மக்களை அது முழுமையாக சென்றடையவில்லை. இவ்வாறு உதவி கிடைக்காமல் போனால் அவர்களை நாங்கள் அடைய முடியாவிட்டால் அடுத்த 48 மணி நேரத்தில் 14000 குழந்தைகள் இறந்து விடுவார்கள். ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக இப்போது தங்கள் குழந்தைகளுக்கு உணவளிக்க முடியாத தாய்மார்களுக்கு அந்த குழந்தைகளுக்கான உணவை வழங்க நாங்கள் எல்லா வகையான பிரச்சனைகளையும் எதிர்கொள்கிறோம் என தெரிவித்துள்ளார். இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.